இனிமே தான் சோழனோட வாழ்க்கையில காதல் கதையே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமா, இனிமே தாங்க நிலா சோழனோட வழிக்கு வரப்போறாங்க. அதாவது சோழன லவ் பண்ண போறாங்க. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழனும், நிலாவும் ஹியரிங்க்கு போயிருக்கிறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்துரலான்னு சொல்லியிருக்காங்க. நிலாவோட லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஹியரிங்க்கு கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிரும். ஆனா இது கவுன்சிலிங்க்கு இப்போ கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வழக்கம் போல அந்த கவுன்சிலிங்லயும் சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேரன் வந்து கேட்குறாங்க, "என்னாச்சுடா சோழா? கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, சோழன் சொல்றாங்க, "நான் வந்து நிலாவுக்கு டிவோர்ஸ் குடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் என்னடா சொல்ற நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஒரு அதிர்ச்சியில கேட்குறாரு. "ஆமாண்ணே, நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஆமா, நான் தான் நிலாவ ஒய்ஃப்ன்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்க என்னைய அப்படி நெனைக்கவே இல்லையே! நெனைக்கலனாலும் பரவால்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்றாங்கண்ணே! இதுல என்ன இருக்குது? பரவால்ல. நிலா ஆசைப்பட்டது எல்லாமே நான் வந்து செய்யணும், நிறைவேத்தணும்னு நான் நெனைப்பேன். அதே மாதிரி நிலாவுக்கு இப்ப எப்படியாவது என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிரணும்னு ஆசை. அதனால தான் அந்த டிவோர்ஸையுமே குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கிறேனே! நிலா கேட்டு நான் இல்லன்னு இதுவரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ சேரன் இருந்துட்டு, "நிலா தானப்பா டிவோர்ஸ் கேட்டுச்சு. நீ வந்து நிலா கூட வாழணும்னு தானடா நெனச்ச. நீ ஏன்டா போயி நான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொன்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் மட்டும் நெனச்சா போதுமானே? நான் நான் மட்டும் நெனச்சு என்ன நடக்க போகுது சொல்லு? நிலாவுக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறப்ப நான் குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு சோழன் போயிர்றாங்க. அப்போ நிலா கிட்ட, "என்னப்பா நீயி? இப்போ கூட உனக்கு மனசு மாறலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணே இத பத்தி எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாண்ணே ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரூம்குள்ள போயிர்றாங்க. இத பத்தி நடேசன் வந்து நெனச்சுட்டே இருக்கிறாங்க. சோழன் இப்படி ஒரு முட்டாள்தனத்த பண்ணிட்டு வந்திருக்கிறானே! நிலா டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுச்சுன்னா, நான் தர முடியாதுன்னு இவன் சொல்லியிருக்க வேண்டியதானே! அப்புறம் எப்படி கோர்ட்ல டிவோர்ஸ் குடுப்பாங்க? இப்படி ஒரு தங்கமான பொண்ண வாழ்க்கையில இழந்துட்டானே சோழா! எத்தன தடவ தான் நான் அவனுக்கு சொல்றது? இப்படி இந்த பிள்ளைய இழந்துட்டு இவன் என்ன பண்ண போறான்? அந்த பிள்ளை கேட்டுச்சா, உடனே இவன் குடுத்துட்டானா? எதுக்கு தான் இப்படி இவனுக்கு அறிவில்லாம போகுதோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தத்திலேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மறுநாள் காலையில எல்லாருமே வந்துட்டு அஸ் யூசுவல் எப்பயும் போல தான் இருக்கிறாங்க. ஆனா, எல்லாருமே வருத்தத்தில இருக்கிறாங்க. நிலா வெளியில வந்துட்டு, "அண்ணே சாப்பாடுலாம் ரெடி ஆயிருச்சாண்ணே? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா நிலா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, "என்னடா இன்னைக்கு நீ" பல்லவன் கிட்ட கேட்குறாங்க நிலா, "என்ன நீ காலேஜுக்கு போலையா பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அண்ணி, எனக்கு இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ் தான் விட்டுருக்காங்க. செமஸ்டர் போயிட்டுருக்குல அண்ணி. அதனால ஸ்டடி ஹாலிடேஸ் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்ப நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்டாச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அண்ணி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். லீவு தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பேக்கையும் டிஃபன் லஞ்ச் பேக்கையும் வாங்கிட்டு அப்படியே வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது சோழன் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தேடுறாங்க. என்ன காலையில எந்திரிச்சதுலேருந்து பார்க்குறோம், சோழன மட்டும் காணோமே! எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி ஏதாவது சவாரிக்கு போயிருப்பாரு அப்படின்னு நினச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பட் ஆஃபீஸ்க்கு போனாலும் ஏதாவது ஒரு ஃபோன் வந்தா உடனே சோழன் தான் கால் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. ஆனா சோழன் வந்து கால் பண்ணவே இல்ல. ஏதாவது கிளையன்ட் ஃபோன் போடுவாங்க. இல்லைன்னா வீட்ல "சேரன் என்ன சாப்பாடு நல்லா இருந்துச்சாப்பா? சாப்பிட்டியாப்பா?" அப்படின்ற மாதிரி கேட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திவ்யா இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? இன்னைக்கு நீங்க ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. யாராவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, எனக்கு முக்கியமான கால் ஒண்ணு வரணும். அவங்க தான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ இப்படி அப்செட்டா இருக்கும்போது, அந்த நேரம் ராகவ் வந்து நிலாவ கூப்பிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கேபினட்குள்ள கூப்பிடுறாங்க. அப்போ என்னாச்சு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் டிசைன்லாம் பண்ணிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நிலா வந்து சோழன் எங்க போயிருப்பாரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போனாரு? காலையிலேருந்து நான் அவர பார்க்கவே இல்லையே! எதுக்காக நான் டிவோர்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு? அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட மைண்ட் ஃபுல்லா, மனசு ஃபுல்லா சோழன பத்தி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ராகவ் இருந்துட்டு அந்த டிசைன்ல கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லுவாரு. ஆனா, அது கூட எதையுமே கவனிக்காம இருப்பாங்க. அப்போ ராகவ் இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? எதுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல ராகவ். சும்மா
கொஞ்சம் தலைவலி மாரி இருந்தது. அவ்வளோதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? டேப்லெட் போட்டீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் வேண்டாம் ராகவ். கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல நீங்க வீட்டுக்கு போறீங்களா? நான் வேணா வீட்ல போய் ட்ராப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல பரவால்ல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்படியே நான் மறுபடியும் கன்டின்யூ பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிர்றாரு. மறுபடியும் அந்த டிசைன் லேப்டாப்ப எடுத்துட்டு வந்துட்டு பிளேஸ்ல உட்கார்றாங்க. பேசாம சோழனுக்கு நம்மளே கால் பண்ணுவோமா? எங்க இருக்கிறாருன்னு கேட்போமா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுக்குறாங்க. ஆனா, ஃபோன் போடாம மறுபடியும் அப்படியே வச்சிர்றாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது, இதுக்கு மேல நம்ம இங்க உட்காந்து வேல பார்க்கவே முடியாது. நம்ம மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் கிட்ட எனக்கு இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குது. நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் நாளைக்கு நான் டிசைன் வந்து சென்ட் பண்ணிர்றேன். நாளைக்கு நான் டிசைன முடிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சோழன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பட் இல்ல. அப்ப நடேசன் இருந்துட்டு, என்னாச்சும்மா? நீ வேகமா வீட்டுக்கு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அங்கிள் ஏதோ அப்செட்டாவே இருந்துச்சு. தலைவலியா இருந்துச்சு. அதனால தான் வேகமா வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசனுக்கு அப்பதான் புரியுது. இவன் நிலாவுக்கும் சோழன் மேல ஒரு காதல் இருக்கு அப்படிங்கிறது நடேசனும் புரிஞ்சிருக்கு. உடனே "சரி அப்படியாம்மா? ஏதாவது ஹாஸ்பிட்டல்னா போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அங்கிள் அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா சரியா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரூம்குள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் இருந்துட்டு, "என்னாச்சு அண்ணி வந்துட்டாங்க. இவ்வளோ வேகமா வந்துட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவால்ல ஏதோ அப்ப ஆஃபீஸ்ல வேலை வேகமா முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா தான் இருக்கிறாங்க. அப்ப நிலா மறுபடியும் வெளியில வந்துட்டு, என்னாச்சு பல்லவா? இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலையோ? சரி நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியோன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு அண்ணி? காலையில தான் நான் தான் சொன்னேன்ல, செமஸ்டர் ஹாலிடேஸ் அண்ணி. இன்னைக்கு நான் காலேஜுக்கு போகலன்னு சொல்லியிருந்தேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா பல்லவா மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்படியே யாரையோ தேடுற மாதிரியே இருக்குது. அப்பதான் நம்ம பல்லவனுக்கும் புரியுது. நிலா வந்து சோழன தான் தேடுறாங்கன்னு புரியுது. "என்னாச்சு அண்ணி? யார தேடுறீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சேரன் அண்ணா எங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அவங்க வேலைக்கு போயிருப்பாங்கல்ல அண்ணி. இனிமே தான் வருவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ "என்னாச்சு அண்ணி இன்னைக்கு உங்களுக்கு? நீங்க தான் வேகமா வந்துட்டீங்க. எல்லாருமே இனிமே தானே வருவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "ஆமால்ல, இனிமே தானே எல்லாருமே வருவாங்க. நான் வேகமா வந்துட்டேன்ல. நான் வரும்போது எல்லாருமே வீட்ல இருப்பாங்களா? அதனால தான் நான் வந்து கேட்டேன். நான் வேகமா வந்த ஞாபகமே இல்ல பாரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்பயும் பல்லவன் இருந்துட்டு, நிலா அண்ணி வந்து கண்டிப்பா சோழ அண்ணன தான் தேடிட்டு இருக்கிறாங்க. லவ் இல்லன்னு சொல்லிட்டு, இப்ப பாரு அண்ணன தேடுறத அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடேசன் இருந்துட்டு, நிலா இப்போ தலைவலியெல்லாம் சரியா போச்சாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அங்கிள் இப்போ கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டேப்லெட் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. இந்தாம்மா தலைவலிக்கல இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அங்கிள் பரவால்ல. இப்ப எனக்கு தல வலிக்கல. ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதையவே தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, என் கூட கொஞ்சம் வெளியில வரியாம்மா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க அங்கிள் கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ வாம்மா. நீ கூப்பிடும்போது நான் ஏதாவது கேட்டேனா? இப்ப வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அ "என்னாச்சு? எதுக்கு எதுக்கு என்னைய வெளியில கூட்டிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பேசின அதே கோயிலுக்கு திருப்பி கூட்டிட்டு போறாங்க. "என்ன அங்கிள் இதே கோயிலுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்க அங்கிள் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேகமா வந்து நடேசன் கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டுருக்கிறாரு. "ஐயோ! அங்கிள் என்னாச்சு அங்கிள்? எதுக்கு அங்கிள் அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இது நாள் வரைக்கும் என் பிள்ளைகளுக்காகவோ, எனக்காகவோ நான் யார்கிட்டயுமே மண்டியிட்டு கெஞ்சினதே கிடையாதும்மா. ஆனா நான் வயசுல உன்னை விட மூத்தவன் தான். இருந்தாலும் நான் உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிறேன்ம்மா. நீ ஏன் எங்க வீட்லயே இருக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அங்கிள் எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு?" சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஆமாம்மா, நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பிள்ள. இந்த மாரி ஒரு மருமக நாங்க தேடுனாலும் கிடைக்காது. அந்த கடவுளா பார்த்து உன்னைய தேவதை மாதிரி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால தாம்மா எங்க குடும்பம் இப்போ கோயில் மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அங்கிள், என்ன அங்கிள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா வந்து கேட்கும்போது, நடேசன் சொல்றாங்க, "ஆமாம்மா, எங்க வீடு அந்த வீடு மட்டும் தாம்மா அது. ஐயனார் வீடுன்னு வீடு மட்டும் தாம்மா. ஆனா, அங்க இருக்கிற மனுசங்க எப்போ வருவாங்க, எப்போ போவாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா, நீ வந்து விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தாம்மா, அந்த வீடு வீடா ஆச்சு. நாங்களும் ஒரு குடும்பமா இருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு நாள் கூட நாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டதே கிடையாதும்மா. இப்ப ஒவ்வொருத்தவங்களையும் நீ பார்த்து பார்த்து கவனிக்கிற. எங்க வீட்டுக்கு வந்த தேவதைம்மா நீயி.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அங்கிள் நீங்க இப்படிலாம் எதுவும் பெரிய பெரிய வார்த்தைகளா பேசாதீங்க அங்கிள். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க முதல்ல அழுகுறத நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நடேசன் இருந்துட்டு, "இல்லம்மா, என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிர்றேன். சோழன் ரொம்ப நல்லவன் தாம்மா. அன்னைக்கு அப்படி உன்கிட்ட நடந்ததுக்கு காரணமே நான் தான். சும்மா இல்லாம நான் அவனத்தாம்மா தூண்டி விட்டேன். இப்படிலாம் இருந்தா எப்படி? அவ நிலா வந்து உன்னோட பொண்டாட்டி தானே! ஒரு பொண்டாட்டிய எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தாம்மா ஏதோ போதையில உளறிட்டேன். அவனும் அந்த மாதிரி வந்து முரட்டுத்தனமா பண்ணிட்டான். மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன்ம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன அங்கிள் பரவால்ல. எனக்கு அது தெரியும். அதனால தான் நான் அங்கிள் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாம்மா. நீ எதுக்கும்மா சோழன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ற? உனக்கு பிடிக்காத கல்யாணம் தான். இருந்தாலும் சோழன உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அங்கிள். அது எப்படி அங்கிள் நான் சொல்லுவேன்? என்னோட என்னோட லைஃபு, என்னோட வாழ்க்கை வந்து வேற அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது புரியுதும்மா எனக்கு. நீ உன்னோட படிப்புக்கு தகுந்த மாதிரி, உன்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி நாங்க இல்லதாம்மா. இருந்தாலும், ஆனா சோழன் வந்து உன்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிருவாம்மா. உனக்கு ஏதாவது கஷ்டமோ, கவலையோ படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னையும் அவன் பார்த்து பார்த்து செய்றான். அதனால தாம்மா சொல்றேன். என்னோட பையன பத்தி நான் பெருமையா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதம்மா. இருந்தாலும் அவன் ஏதாவது யார்கிட்டயாவது பேசுவான், 2 பொய் சொல்லுவான். மத்தபடி அவன் மனசுல எதையுமே வச்சுக்கிற மாட்டான்ம்மா. ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன விட்டு மட்டும் போயிறாத நிலா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அங்கிள் நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் மறுபடியும் சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு குடும்பமா தெரியுது. சேரனுக்கும் இப்ப கல்யாணம் கூடி வரப்போகுது. அதுவும் நீ வந்த ராசி தான். இந்த வீட்ல எல்லாருமே என்னைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே என்னைய சொல்லுவாங்க. நான் வந்து என் பொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ல பொண்ணுங்களே தங்காத வீடு அப்படின்னு என் வீட்டுக்கு ஒரு பேர் உண்டு. ஆனா அந்த பேர் எல்லாத்தையுமே மாத்திட்ட. எங்களோட தலையெழுத்த மாத்த வந்த தேவதை நீதாம்மா. எங்களோட தலையெழுத்து எல்லாத்தையும் நீ மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஊர்க்காரங்க 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு நான் மொத வரும்போது கூட நான் அப்படிதான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ம மன ம வீட்ல இருக்கிறவங்க மனசு மட்டும் தான் தூய்மையானது. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அத விட நீங்க ஆரம்பத்துல இந்த ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உங்கள பார்த்து நான் பயந்தேன். ஆனா எவ்ளோ பெரிய தியாகம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. எவ்ளோ நல்ல மனசு உங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் சொல்றேன் அங்கிள். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க இத பத்தி வருத்தப்படாதீங்க. எது நடக்குமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ என்ன வேணாலும் நடக்கட்டுமா. ஆனா, நீ இந்த வீட்ட விட்டு மட்டும் போயிறாத நிலா. நீ மட்டும் எனக்கு அது வந்து சத்தியம் பண்ணி குடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன்னு மட்டும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அங்கிள் சொல்றீங்க? சோழனுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆயிருச்சு, டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நான் எப்படி அங்கிள் அந்த வீட்ல இருப்பேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ வந்து சோழன் கூட வாழுன்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன்ம்மா. ஆனா, உனக்கு எப்ப விருப்பப்படுறியோ, எப்போ சோழன் உனக்கு பிடிச்ச மாதிரி அவன் மாறுறானோ, அப்ப நீ இந்த முடிவு எடுக்கலாம் இல்லம்மா. எப்படியோ யாரையோ கல்யாணம் பண்ணத்தான் போற. ஒரு குடும்பத்த பத்தி தெரியாத ஒரு குடும்பத்துல போய் வாழத்தான் போற. அது ஏன் நம்ம குடும்பமா இருக்கக்கூடாது? 7, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக. நீ தான் என் மருமக. இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்னோட மக மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அழுதுட்டுருக்குறாங்க. இல்ல அங்கிள் நீங்க இப்படிலாம் அழுகுறத பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. என்ன நடக்குமோ அது நடக்கும் அங்கிள். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ இப்ப எனக்கு சத்தியம் பண்ணு. எந்த சூழ்நிலையும் வீட்ட விட்டு போக மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சத்தியம் எப்படி அங்கிள் பண்ணுவேன் நானு? எனக்கான நேரம் வரும்போது நான் போய் தானே அங்கிள் ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ தானம்மா பல்லவன் பத்தின உண்மையோ, இல்ல எதையுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு நீ தானம்மா சொன்ன. நீ என்கிட்ட சத்தியம் வாங்கினேலம்மா. அதே மாரி தான் இப்பயும் நான் சத்தியம் வாங்குறேன். இந்த வீட்ல நீ வந்து மருமகளா இல்ல, மகளா இந்த வீட்ல நீ இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாங்க. "கண்டிப்பா அங்கிள் நான் இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "தயவு செஞ்சு அழுகுறத நிப்பாட்டுங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சோழன் இல்ல. சேரன் அண்ணாகிட்ட "என்னாச்சுண்ணே? காலையிலேருந்து சோழன பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். காணோம். எங்க போயிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படியா? இல்லையேப்பா. காலையில நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போதே அவர் இல்ல. சரி சவாரிக்கு தான் எதுவும் போயிருப்பானோ அப்படின்னு நான் நெனச்சேன்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியாண்ணே! ஃபோன்ல எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இல்லப்பா, எதுவுமே சொல்லலையே. நான் திருப்பி இப்போ சாயங்காலம் வீட்ல வந்திருப்பான்ல நெனச்சேன். இரு நான் ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் வந்து சோழனுக்கு கால் பண்றாங்க. ஆனா சோழன் வந்து ஃபோன எடுக்கவே இல்ல. அப்புறம் பாண்டி வந்து வராங்க. பாண்டி வந்ததுக்கப்புறமா சேரண்ணா கேட்குறாங்க, "டேய் சோளம் எங்க போயிருக்குன்னு ஏதாவது சொன்னானா? அவனுக்கு ஃபோன் போட்டுட்டே இருக்கேன், ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையே, நான் காலையிலேருந்து அவன பார்க்கவே இல்லையே. காலையிலேயே அவனுக்கு சவாரி வந்திருக்கும்ல நான் நெனச்சேன். ஏதாவது சொல்லுவான், வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போவான். ஆனா இப்படி போயிட்டானே என்னன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லம் வந்துட்டு, "என்னாச்சுண்ணே? அண்ணன் ரொம்ப நேத்து முழுக்க நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சுண்ணே. நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் கூட ரொம்ப வருத்தப்படாதண்ணே" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நிலாவுக்கு எது விருப்பமோ அது நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லுச்சு. ரொம்ப வருத்தத்தோட இருந்துச்சு. "எனக்கு ஏதோ பயமா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "அவன்லாம் எதுவும் பண்ணிக்கிற மாட்டான்டா. அவன்லாம் நம்மள எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு போவானே தவிர, அவன் போக மாட்டான். நீ அத பத்திலாம் வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "டேய் அப்படிலாம் விட முடியாது. அவனுக்கு உலகமே நிலா தான்டா. நிலா இல்லன்னா, அவன் ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அவன் கொஞ்சம் எங்க இருக்கான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாயேன். அவனோட ஆஃபீஸ்க்கு அவங்க ஓனருக்கு கால் பண்ணி கேட்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரிண்ணே நான் கேட்குறேன். இல்லன்னா அவங்க ஆஃபீஸ்லயே போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேள அவங்க கார் செட்லயே இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பிர்றாங்க. நிலாவுக்கு வந்து ரொம்ப பதட்டமாகுது. ஐயய்யோ! சோழன் எங்க போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சுட்டு, அப்போ பேசாம நம்மளே கால் பண்ணிர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்குறாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லாம தான போனாரு. நம்ம ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் அப்படியே விட்டுர்றாங்க. ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சோழன் வரல. ஸோ பாண்டி வராங்க. "என்னாச்சு பாண்டி நீ கேட்டியா? அங்க தான் இருக்கிறானா சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேரன், "இல்லண்ணே, நான் வந்து அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன் எடுக்கல. நேரா அவங்களோட ஆஃபீஸ்ல போய் பார்த்தேன். இன்னைக்கு சோழன் வந்து வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா காருமே அவன் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறான்னு தான் சொன்னாங்க. எங்க போயிருக்கான்னு ஒண்ணும் தெரியல. அந்த கார் ஓனரே வந்துட்டு என்ட்ட கேட்டாங்க. ஃபோன் எடுத்தான்னா கொஞ்சம் சொல்லுப்பா. காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் எங்க போனான் இப்படி யார்கிட்டயுமே சொல்லாம எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நடேசன் வந்து, "என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார தேடிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா காலையிலேயே சோழன் வந்து நான் எந்திரிக்கும்போதே ஆள் இல்லப்பா. இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலையேப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப எல்லாருமே சரி போய் தேடுவோம். இது வீட்ல என்ன எல்லாருமே தேடிட்டே இருக்கிறது தான் பொழப்பா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே நிலா வந்து சொல்லியிருப்பாங்க. குடும்பத்தில எல்லாரையுமே நிக்க வச்சு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு கஷ்டம்னா, நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கிளம்பி போயிறக்கூடாது. உங்கள தேடிட்டு ஒவ்வொரு ஆளும் வரமாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதனால யாருமே தேடி போகல சோழன. ஆனா சோழனும் எங்கேயும் போகாம திருப்பி வராங்க. ஸோ நைட்டு தான் வந்து வராங்க. நைட்டு வரம்போது எல்லாருமே வந்து, "எங்கடா போயிட்ட சோளா? காலையிலேருந்து உன்னைய ஆளே காணோம். ஃபோன் போட்டா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற. எங்க தான் போன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு சவாரி வந்துச்சு நான் போயிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா, அப்போ ஃபோனையாவது எடுத்திருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லண்ணே, ஃபோன் வந்து சைலண்ட்ல இருந்துச்சு. அதனால தான் ஃபோன் எடுக்கலண்ணே. நான் பார்க்கல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா வந்து சோழனோட சத்தம் கேட்ட உடனே வேகமா எந்திரிச்சு வெளியில வராங்க. "என்னாச்சு சோழா? எங்க போனீங்கன்னு?" சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட கேட்குறாங்க. அப்போ மத்தவங்க எல்லாருமே அவங்கவங்க வேலைகள பார்க்க போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, "ஒரு சவாரி வந்துச்சு போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யார்கிட்டயுமே சொல்லாம எதுக்கு போனீங்க? நீங்க முதல்ல எதுக்கு எனக்கு ஃபோன் போடவே இல்ல? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஃபோன் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆஃபீஸ்ல கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நீங்க உங்க ஒவ்வொரு தடவையும் ஃபோன பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க தான் கால் பண்ணுவீங்களோ, நீங்க தான் கால் பண்றீங்களோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க கால் பண்ணவே இல்ல. அப்படி எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, என்னோட ஃபோனுக்காக நீங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத்தன நாளா நிலா எப்படி பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி இப்ப சோழன் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு "இத்தன நாளா சொல்லிட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் சொல்லாம போனா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்டுறாங்க. "சரி இனிமே நான் சொல்றேன், கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்போ எங்க போனீங்க? அதையாவது சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஒரு சவாரி தான் வந்துச்சு. அவங்கள தான் போய் ட்ராப் பண்ண போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதுக்கு ஃபோன ஏன் எடுக்காம விட்டுட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் சைலன்ட்ல போட்டிருந்தத கவனிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படியோ ஃபோன் அடிச்சு சொல்லணும். எங்க இருக்கிறேன், என்ன பண்றேன்றத சொல்லணும். எத்தன தடவ ஃபோன் அடிக்கிறது? நாங்க தான் பயந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே, எவ்வளோ மனசுல வருத்தம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் வீட்ல தான் இருக்கணும். யாரும் எங்கேயும் போகக்கூடாது. உங்கள தேடிட்டு எல்லாரும் வந்து அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது
ஏதாவது சண்டை, கோவம்னா வீட்ட விட்டு போற வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. அதையும் கேட்டுட்டு நான் எப்படி வீட்ட விட்டு போவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலா இத கேட்டுட்டு, இவ்ளோ நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா "என்னடா நீ சாப்பிட்டியா சோலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாப்பிட்டேனே. இந்த கஸ்டமரே சாப்பாடு வாங்கி குடுத்தாங்க, சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேர் இருந்துட்டு, "நிலா நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுப்பா. காலையிலேருந்து உன்னை தேடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்க முடியாம வீட்டுக்கு வந்துருச்சுப்பா வேகமா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாதிரி நீ சோழனுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் வருது. பட் இருந்தாலும் அதான் விவாகரத்தாக போகுதுல்ல. இனிமே என்ன அப்படின்ற மாதிரியும் மைண்ட்ல வந்து வருத்தம் இருக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.